வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரமும் கண்ணீரும். இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவர், தன்னம்பிக்கையால் மரணத்தையும் சிரித்தவர். வெறும் வரிக்காக என் மண்ணை விற்க மாட்டேன் என்றார். ஆங்கிலேயரை எதிர்த்து பாளையம் தீயில் மாமனிதர் ஒரு புரட்சியானார். தன்னுடைய நாட்டையே துரோகிக்க பட்டியாளர்களால் கைது. 1790 அக்டோபர் 16 தூக்கு. தூக்கிற கயிற்றிலும் அஞ்சவில்லை. அந்த நிமிஷம் சிலருக்காக வாழ்ந்தவர் இன்றோ கோடிக்கணக்கானவர்களின் ஊக்கமாக இருக்கிறார். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு பெயர் இல்லை, ஒரு சத்தமில்லாத புரட்சி. மண்ணுக்காக உயிர் விட்ட வீரர். இந்த மண்ணில் வீரம் இருந்தது, அதற்கு பெயர் வீரபாண்டிய கட்டபொம்மன். நான் என் நாட்டை விற்பதில்லை. கடைசி வரை தன் மண்ணையும் மனித நேயத்தையும் நேசித்த வீரர். மரண தண்டனை தீர்ப்பையும் தைரியமாய் எதிர்கொண்டவர். தன் மரணத்திலும் பயமில்லாமல் நின்ற வீரர். வஞ்சகத்தால் கைது செய்யப்பட்டவர். நண்பர் போல நடந்த மறைமுக எதிரியின் தூக்குப்பாய்ச்சல். போரில் தோற்றாலும் மனதில் ஜெயித்த வீரர். போரில் வீழ்ந்தாலும் மக்கள் மனதில் வீரம் என்றும் நிறைந்தது. தன் உயிரை கொடுத்தாலும் நாட்டை விட்டதில்ல. வீர மரணம் கொண்டாடக்கூடியது, ஏமாற்றம் அல்ல. இன்றும் அந்த உடல் தியாகம் நம்மை ஊக்குவிக்குது. வீரபாண்டிய கட்டபொம்மனின் உயிர் உந்துதலாகிறது சுதந்திரத்தின் சின்னமாக. ஒரே உயிர், 1000 மனசுல ஜெயித்த வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன். தன் காலத்திலும் நம் காலத்திலும் சுதந்திரத்தின் மின்னல். தலை நிமிர்ந்து பழகினவர். தலையை தாழ்த்த முடியுமா? தூக்கில் போனாலும் அவர் கண்களில் பயம் இல்ல. வெறும் வீரமும் நிமிர்ந்த நெஞ்சும்தான். இன்று நாம் சுதந்திரமா பேசுறோம்னா அந்த ஒரு வீரரால தான். இந்த வீரெல்லாம் மறக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்க மனசை தொட்டுமா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம் வீர வரலாற்றை எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம். நல்லதை பரப்புவோம்.